நெல்லை மாவட்டம் கரைசுத்துப்புதூரில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட கே ஜெயக்குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது உயிரிழந்த கே ஜெயக்குமாரின் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? தற்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தனது தந்தையை காணவில்லை என்று மகன் கொடுத்த புகாரின் பேரில் திசைன்விளை அருகே உள்ள கரைசுத்துப்புரு கிராமத்தைச் சேர்ந்த கே ஜெயக்குமாரின் உடல் என்பது அவரது வீட்டிற்கு அருகிலேயே எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. இந்த உடல் பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலையிலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இன்று காலையில் அவரது மகனிடம் அந்த உடல் என்பது ஒப்படைப்பதற்கு காவல்துறையில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலர் தங்களுடைய நேரடியாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள பிண அறைக்கு நேரடியாக வந்து அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். ஆகவே அதற்காக அந்த உடல் என்பது தற்போது பாளையங்கோட்டையில் உள்ள பிண அறையில் பிரேத பரிசோதனை வைக்கப்பட்டுள்ள பிண அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இங்கு காங்கிரஸ் கட்சியினரும் மிக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உடல் என்பது இங்கே இருந்து நேரடியாக பல்வேறு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய அஞ்சலிகள் செலுத்திய பிறகு இங்கிருந்து நேரடியாக ஊர்வலமாக அவரோட சொந்த கிராமமான கரைசுத்துப்புதூர் கிராமத்திற்கு கொண்டு செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளன. அதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த உடலை வாங்குவதற்காக அவரது மகன் இன்று காலையிலேயே வந்துள்ளார். மேலும் அவர்களது உறவினர்களும் இந்த பகுதிக்கு வந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட இன்று காலை 9 மணி அளவில் அவரது உடல் என்பது அவர்கள் உறவினரிடம் ஒப்படைப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் செய்துள்ளது. அதன்படி தங்கள் உடல்களை வாங்குவதற்காக அவர்கள் உறவினர்கள் வந்துள்ளார்கள். மேலும் பலர் தங்களுடைய அந்த கிராமத்திலிருந்து அவரது உறவினர்கள் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த உடலை பெற்றவுடன் அவர்கள் இங்கே இருந்து ஊர்வலமாக அந்த உடல் என்பது அவரோட சொந்த கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி சடங்கு நடைபெற உள்ளது. இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் அவர்கள் உறவினர்கள் செய்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் அவருடைய உடலை பார்ப்பதற்கென கடைசியில் அவரது உடலை பார்த்து அதற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.